الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஏற்று தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே அமைத்து கொண்ட சத்திய சகாபாக்கள் மீதும் சகாபி தோழிகள் மீதும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜும்மாவை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவத்திலே அறிந்து இயன்ற வரைக்கும் பின்பற்றுகிற நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருளியிருக்கிறான். அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நாம் தூதரின் வழியில் நம்முடைய வாழ்வியலை அமைத்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய மக்களாக ஆக வேண்டும். கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டிருக்கிற ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீதும் இறைவனால் இன்றியமையாத ஒரு கடமையாக ஏற்படுத்தி இருக்கிற ஒரு காரியம்தான் அழைப்பு பணி. ஒவ்வொரு முஸ்லிம்களும் இந்த உலகத்தில் வாழுகிற பொழுது அல்லாஹுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கிற பணியை செய்ய வேண்டும். அந்த பணியை செய்வதற்கான ஏதுவான இசைவான நாடாக இருப்பது நமது தேசம் இந்தியா. இந்தியா என்பது ஒரு மதசார்பற்ற நாடு. அனைத்து மதத்தை சார்ந்த சமூக மக்களும் அவரவர்களின் மதங்களின் அடிப்படையில் வாழ்வதற்கும் அவரவர்களுடைய மதங்களை பிற மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்வதற்கும் ஏகோபோக உரிமை இருக்கிற ஒரு நாடுதான் இந்தியா. அப்படிப்பட்ட தேசத்தில் வாழுகிற நாம் நம்மீது இறைவன் சுமத்திய கடமையை தொடர்ச்சியாக அலுப்பு இல்லாமல் சலிப்பு இல்லாமல் அல்லாஹுடைய மார்க்கத்தை அவனுடைய பாதையில் மக்களை அழைக்கக்கூடிய பணியை தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலில் நாம் பெறுகிற பெரும் முன்மாதிரி அல்லாஹுடைய தூதர் அவர்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய வேதத்தின் வாழும் அவனுடைய தூதரின் வாழும் தங்களுடைய வாழ்வியலை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே மனித சமுதாயத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அழைப்பு கொடுத்தான். அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தில் இருக்கிறார்கள். அந்த அழைப்பை ஏற்காதவர்கள் உலகம் முழுவதும் ஏராளமான பேர் இருக்கிறார்கள். மனிதநேயம் என்கிற வார்த்தை பெரும்பான்மையாக முஸ்லிம்களால் பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு வார்த்தை. நாம் நிறைய பேசுவோம். மனித நேயம் மிக முக்கியமானது, மனித உயிர்கள் மிக முக்கியமானது, மனித வாழ்வியல் என்பது மிக முக்கியமானது என்றெல்லாம் நாம் பேசுவோம். நாம் மனித நேயம் என்பது மிகப்பெரிய மனித நேயத்தை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும், பின்பற்றணும். ஏராளமான பேர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏதோ ஒரு வழியில் இறைவனுடைய திருப்தியை பெற்றுவிட்டால் சுவனத்திற்குள் நுழைந்து விடுவார்கள். ஏராளமான பேர், பெரும்பான்மையான மக்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்காமல் நரக படுகொலியை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்காத மக்களின் மீது நிறைய கவலைப்பட்டார்கள். அவர்களின் மீது வருத்தப்பட்டார்கள். நரக நெருப்பை நோக்கி ஒரு கூட்டம் பயணிக்கிறதே, சத்தியத்தின்பால் வருவதற்கு இவ்வளவு தயக்கப்படுகிறார்களே,
தயக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ்வுடைய மார்க்கமாகி இந்த சத்தியத்தை எதிர்த்து களமாடுகிறார்களே, இவர்களின் மீது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் பட்ட கவலை ஏராளம் ஏராளம். அதனால்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்ட 23 ஆண்டு காலம் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து அவர்கள் 63வது வயதில் மரணிக்கிற வரைக்கும் அழைப்பு பணியில் அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாற்றில் ஓய்வை பார்க்கவே முடியாது. ஒரு நாள் ஓய்வெடுத்துக் கொள்ளுவோம் என்று ஒரு ஓய்வை பார்க்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 ஆண்டு காலம் வாழ்வும் முழுக்க 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 அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்கிற பணியைத்தான் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் செய்தார்கள். இதுதான் அவர்களுடைய வரலாறுகள் நாம் படிக்கிற பெரும் பாடம். பெரிய அதிகாரத்தை பிடிப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணிக்கல, ஆட்சியை பிடிப்பதற்காக பயணிக்கல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியலுடைய முழு பயணமும் அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கிற பயணம். அப்படி அழைக்கிற பொழுது அவர்களை தேடி அதிகாரம் வந்தது, ஆட்சி வந்தது. அதை ஆண்டு காட்டினார்கள். அது அல்லாஹ்வுடைய ரசூல். அவர்கள் பயணிக்கிற போது அவர்களை தேடி வந்தது ஆட்சியும் அதிகாரமும். அதை ஆண்டு காட்டினார்கள், மக்களை வழிநடத்தி காட்டினார்கள். இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்வியல். அப்ப முழுக்க முழுக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை என்னன்னா அழைப்பு பணிதான், வேற எதுவுமே கிடையாது. அதிகாரத்தை நோக்கி பயணிக்கணும். அழைப்பு பணி செய்யும் போது அதிகாரம் வரும். அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கிற போது ஆட்சி வரும். நம் தேசம் அழைப்பு பணிக்கான ஒரு தேசம். நாம் அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கிற காரணத்தினால்தான் அவன் அழைக்காதே என்று நவீன அபுஜஹலும் உத்துபாவும் உமையாவும் ஷைபாவும் தடுக்கிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நோக்கி மக்களை அழைக்காதே என்று தடுத்தார்களோ, அந்த குறைஷி காவிர்கள், அந்த யூதர்கள், அந்த நசராக்கள் தடுத்தார்களோ, அதே போன்று நம்முடைய தேசத்தில் இந்த நவீன குழப்பவாதிகள், நவீன அபுஜஹல், நவீன உத்துபா, உமையா, ஷைபா தடுக்கிறார். உன் ஏக இறைவனுடைய மார்க்கத்தின்பால் மக்களை அழைக்காதே, மதமாற்றம் செய்யாதே என்று ஆட்சியை பிடிக்கிறான், அதிகாரத்தை நிறுவுகிறான், மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருகிறான், மத பிரச்சாரத்தை ஒழிக்கிறான். ஆட்டை கூட அறுக்கக்கூடாது, மாட்டை கூட அறுக்கக்கூடாது, நான் சொல்லுகிற உணவைத்தான் நீ சாப்பிட வேண்டும் என்று நம்மை நிர்பந்திக்கிறான் ஒரு அதிகாரம். அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் அச்சப்படல, பயப்படல, கவலைப்படல. ஏக இறை மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக அனைத்து தியாகங்களையும் செய்தார்கள். நம்மிடத்தில் ஏன் ஏகத்துவத்தில் பிடிப்பு இல்லை? உள்ளத்தில் ஏன் உறுதி இல்லை? தூதரின் வரலாறை யாரும் படிக்கிறதில்லை. பிற சமுதாய மக்களிடத்தில் அவர்களிடத்தில் இருக்கிற தலைவர்களின் சாதிய தலைவர்களுடைய வரலாறை கேளுங்கள், புள்ளி விவரமாக சொல்லுவார்கள். எத்தனாம் தேதி பிறந்தார், எத்தனாவது ஆண்டில் பிறந்தார், எந்த நாளில் பிறந்தார், எந்த கிழமையில் பிறந்தார், அவர் என்ன செய்தார் என்பதையெல்லாம் சொல்லுவார்கள். அந்நபியு அவுலாவில் மோமினூன் அன்ஃபுஸிக்கும் ரப்பு திருக்குர்ஆனில் சொல்லுகிறார். இந்த நபி மோமின்களுக்கு அவருடைய உயிர்களை விட மேலானவர் ரப்பு சொல்லுகிறார். உசுருக்கு மேலதான். நம்மின் தூதர் நம்முடைய உயிருக்கு மேல். நான் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் தூதரின் வரலாறு எனக்கு தெரியாது. கேவலம் கேவலம். என் தூதரின் வரலாறு எனக்கு தெரியாது. இதை விட ஒரு இழிவு, ஒரு அசிங்கம் உலகத்தில் இருக்கா? திரைப்பட நடிகருடைய வரலாறு தெரிகிறது, திரைப்பட நடிகையினுடைய இனிஷியல் தெரிகிறது.
அல்லாஹ்வுடைய தூதருடைய தந்தையின் பெயர் தெரியல, தாயின் பெயர் தெரியல, பெரிய பாட்டனாரின் பெயர் தெரியல, தூதரின் வாழ்ந்த வரலாறு தெரியல. ஆனால் என் தூதர் என் உயிருக்கு மேலாக, நாவிலிருந்து பிறக்கிற சொல் அவருடைய வரலாறு உள்ளத்தில் பதிவு செய்யப்படல. இவ்வளவு பெரிய அசிங்கம். ஒரு முஸ்லிம் அல்லாதவர் நம்மை பார்த்து கேட்கிறார், உங்கள் தூதர் முகம்மது உலகமே புகழப்படக்கூடியவராக இருக்கிறார், அவரை பற்றி ஒன்று சொல்லுங்கள். என் பள்ளிவாசலில் இமாம் இருக்கிறார், ஹஜரத் இருக்கிறார், அவரை நான் அழைத்து வருகிறேன் என்று சொல்லுகிற ஒரு கேவலம் என்னைக்கு ஒளியுதோ இந்த சமுதாயம் மேலோங்கி, அது வரைக்கும் அசிங்கம் தான். ஒரு முஸ்லிம் அல்லாதவர் அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி கேட்ட மாத்திரத்தில் கட 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 என்று அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வரலாறை சொல்வதற்கான தகுதி உடையவர்களாக ஒவ்வொரு முஸ்லிம்களும் மாற. நம்முடைய முன்னோர்கள் வேண்டுமானால் அடக்குமுறைக்கு பயந்து, சாதியத்தினுடைய கொடுமைக்கு பயந்து, சமத்துவம் போதிக்கிற ஏகத்துவத்துக்கு வந்திருக்கலாம். நமக்கு கிடைத்த அருள் அல்லாஹ்வுடைய அருள். எந்த சிரமங்களையும் அடையாமல், எந்த அடக்குமுறைக்கும் உள்ளாகாமல், எந்த கஷ்டங்களையும் படாமல் இறைவன் நமக்கு இந்த நேர்வழியை கொடுத்திருக்கிறான். அதை அறிந்து கொள்வதில் மிகப்பெரிய அலட்சியம். எந்த வீட்டில் மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்று நூல் இருக்கிறது? முஸ்லிமுடைய வீடுல இஸ்லாத்திற்கு சம்பந்தம் இல்லாத இன்ஸ்பெக்டர் வச்சிருக்கிறார், சப் இன்ஸ்பெக்டர் வச்சிருக்கிறார், ஏசி வச்சிருக்கிறார், டிசி வச்சிருக்கிறார், கலெக்டர் வச்சிருக்கிறார். நம்ம வேகமா போய் இதான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு உங்களுக்கு அன்பளிப்பா கொடுக்கிறோம், ரொம்ப நன்றி பாய், அவருடைய வரலாறா? ஆனா நான் படிச்சுட்டேனா? படிக்கல, வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கேன். வாங்கி நான் பிரத்தியாருக்கு கொடுக்கிறேனே தவிர நான் படிப்பது கிடையாது. அதிலிருந்து ஒரு பக்கத்தை பிரட்டி நடுப்பக்கத்தில் உங்கள் தூதரை பற்றி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதே அது நிஜம்தானா அப்படின்னு கேட்கிறார். எத்தனாவது பக்கம், எந்த இடம், 2 நாள் டைம் கொடுங்களேன். ஓடி வந்து பள்ளிவாசல் இருக்க புக்கு எடுத்து வேகமா பிரட்டி நடுப்பக்கத்தை பார்த்து கடகடன்னு படிச்சுட்டு, அதை மட்டும் படிச்சுட்டு, ஆமா அது நிஜம்தான், இல்ல அது நிஜமா இல்லையா வேகமா அஜரத்திட்ட போய் இது நிஜமா இல்லையா கேட்டு நிஜம்தான். என்ன முஸ்லிம்? அந்நபி அவுலா பில் முஃமினூன அன்ஃபுஸிக்கும், இந்த நபி உங்களுடைய உயிரை விட மேலானவர், உயிருக்கு மேலானவர். அவரை யாரும் எதுவும் சொல்லிவிடக்கூடாது, கொன்று விடுவோம். எண்ணம் சொல்லுகிறது, மனம் கொதிக்கிறது, வரலாறு படிக்க மறுக்கிறது. தூதரின் வழிமுறையில் மக்களை எப்படி அழைப்பது? படிச்சாதான் அழைக்க முடியும், படிச்சாதான் அழைக்க முடியும். யாராவது எங்காவது உலகத்தில் ஒரு அறிஞர் அல்லாஹ்வுடைய ரசூலை பற்றி புகழ்ந்திருந்தால் அந்த புகழின் வார்த்தைகளை தூக்கி கொண்டு அலைந்து கொண்டே திரிவது. ஆனால் நாம் படிப்பது கிடையாது. அப்புறம் எப்படி ஏகத்துவத்தின் மக்களை அழைக்கிறது? எப்படி பிரச்சாரம் செய்வது? எப்படி அழைப்பு பணி செய்வது? சிந்தனையில் ஆழ்ந்த உறக்கம், மனதிலே மரண பயம். எப்படியாவது இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துடணும், எப்படியாவது வாழ்ந்துடணும், எப்படியாவது எப்படி வாழ முடியும்? நம்மை வாழ வைப்பவன் யார்? ரப்புல் ஆலமீன். நம்மை வாழ வைப்பவன் ரப்புல் ஆலமீன். நீங்கள் உண்ணுவதும் உறங்குவதும் உடுத்துவதும் இருப்பதும் படைத்தவன் கொடுத்தது, யாருடைய திறமையிலும் வந்தது கிடையாது. ஈமானை கரெக்டா நம்பணும். நபியே நீர் கூறுவீராக அல்லாஹ் விதித்ததை தவிர வேறு ஒன்றும் அவர்களை அணுகாது என்று. அல்லாஹ் விதிச்சதை தவிர வேறு ஒண்ணுமே நமக்கு கிடைக்காது. ஒருவன் லட்சாதிபதியா, அது அவன் திறமையால் வந்ததில்லை. ஒருவன் பிச்சாதிபதியா, அது அவன் இழிவால் வந்ததில்லை.
ஒருவனை பிச்சாதிபதியாகவும் ஒருவனை லட்சாதிபதியாகவும் வைத்திருப்போம் ரப்புல் ஆலமீன். நான் கொடுக்க நாடிவிட்டால் தடுப்பவன் எவனும் இல்லை, நான் தடுக்க நாடிவிட்டால் கொடுப்பவன் எவனும் இல்லை ரப்பு சொல்லுகிறான் என்கிற நம்பிக்கை ஈமான் உள்ளத்தில் பதிந்திருந்த என்று சொன்னால் இந்த உலகத்தில் எப்படியாவது வாழ்ந்துடணும் என்று நினைக்கவே மாட்டோம். வாழுகிற காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதுதான் இங்க முக்கியம். நான் என்ன செய்ய போறேன், என் இறை மார்க்கத்துக்காக, என் இறைவனுக்காக, என் தூதரின் வழிமுறைக்காக நான் என்ன செய்ய போகிறேன். அகல கையை விரிக்கிறோம், எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. அகல கையை விரிக்கிறோம். அழைப்பு பணியின் ரீதியாக ஒரு பணி இருக்கிறது என்று சொன்னால் அகல கை விரிக்கிறோம். எனக்கு 1008 பணிகள் இருக்கிறது. ஒரு வேலையும் இல்லாம ரப்பு உட்கார வச்சிருவான். ஒரு வேலையும் இல்லாம ரப்பு உட்கார வச்சிருவான். அப்ப என்ன செய்வ? இறைவன் கொடுப்பான், கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அவன் கொடுப்பதை நிறுத்தவே மாட்டான். அவன் வாக்களித்திருக்கான், ராஜிக்கும் உணவளிப்பதில் அல்லாஹ் சிறந்தவன். ஈ, எறும்பு, கொசு எல்லாத்துக்கும் கொடுக்குறான் உணவு. அவனை வணங்குற நமக்கு கொடுக்க மாட்டானா? அவனை வணங்காதவனுக்கே கொடுக்கிறானே, அவனை மறுக்கிறவனுக்கு கொடுக்கிறானே, நமக்கு கொடுக்க மாட்டானா? ஈமான், நம்பிக்கை. நாளை நான் என்ன செய்வேன், நீ என்ன செய்வாய், ஒன்னும் செய்ய முடியாது. நாளை என்ன சம்பாதிப்பாய் என்று ஒரு மனிதனால் சொல்லவே முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், நாளை என்ன நடக்கும் என்பதை ஒரு மனிதனால் சொல்லவே முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் எங்கு மரணிப்பான் என்பதை ஒரு மனிதனால் தீர்மானிக்கவே முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், என் வாழ்க்கை என் கையில் இல்லை, என்னை படைத்த ரப்புவிடத்தில் இருக்கிறது, அவன் வழியில் நான் பயணிக்க காத்திருக்கிறேன், கடமைப்பட்டிருக்கிறேன் என்கிற நம்பிக்கை உள்ளத்துல வந்ததுன்னா தூதரின் வரலாறு நம்ம படிச்சிருப்போம்ல. யாரோ ஒருவன் மைக்கேல் ஹார்ட், அவன் ஒரு புத்தகம் எழுதுறான் 20 வருஷத்துக்கு முன்னாடி. உலகமெல்லாம் 1000 தலைவர்கள் வரலாறுகளை நான் தேர்ந்தெடுத்தேன், அதில் 100 தலைவர்களை மட்டும் என் புத்தகத்தில் பதிவு செய்தேன். அதில் முதல் தலைவராக முகமது நபியை நான் பதிவு செய்தேன். பெருமை தாங்க முடியல. அவன் இயேசுவை பதிவு செஞ்சிருந்தா, அவன் இயேசுவை 3வது இடத்தில் பதிவு செய்கிறான், முகமது நபியை முதலிடத்தில் பதிவு செய்கிறான். அவன் பதிவு செய்தது நமக்கு பெருமை. அவன் படித்தான், பதிவு செய்தான். படிக்காதவன் பிறர் பதிவு செய்ததை பார்த்து மகிழ்கிறான். அவன் படித்தான். இந்த உலகத்தில் முதல் தலைவன், முதல் இடத்தில் இருக்க தகுதியானவர் முகமது நபி தான் பதிவு செய்தார். அவருடைய சித்தாந்தம், அவருடைய கொள்கை இன்றளவும் 1440 ஆண்டுகளை கடந்தும் நடைமுறையில் இருக்கிறது. அவருடைய கொள்கையின் தாக்கம் உலக முஸ்லிம்களிடத்தில் இருக்கிறது. பதிவு செஞ்சான். நாம படிக்கல, தூதரின் ஒரு செய்தியை யார்கிட்டையும் பதிவு செய்ய முடியல. படிக்க தெரியல, நேரம் இல்ல, வேலை இருக்கு, பொழப்பு தளப்பு இருக்கு, 1008 காரணம். தொழுகாததுக்கு காரணம், நோன்பு வைக்காததுக்கு காரணம், குரானை படிக்காததுக்கு காரணம், ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறை படிக்காத காரணம், எல்லாம் காரணம். ஒரு காரியமும் இல்லை. காரணம் இருக்கு, வண்டி வண்டியா, ஒரு காரியம் இருக்கா? ஒண்ணுமே. அப்புறம் எப்படி முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கும், வாழ்வியல் எப்படி இருக்கும்? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு ஒரு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வார்த்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை. வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, நீங்கள் வாழ்வதற்கு ஏதுவாக இசைவாக நான் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை. அதை நம்பிக்கை கொண்டிருக்கிற நாம் என்னுடைய வாழ்வியலை படிக்கவில்லை, என் தூதரின் வரலாறை நான் படிக்கவில்லை, என் சமுதாயத்தின் வாழ்வியல் எப்படி இருக்கும்? எல்லா மூட நம்பிக்கையும் உள்ள வரும். ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம், சீட்டாட்டம், சூதாட்டம், மதுவாட்டம் எல்லாம் வரும், எல்லாம் வரும். தீமைகள் இல்லாத முஸ்லிம்கள்,
முஸ்லிம்கள் எல்லாம் தூய்மையானவர்கள் சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்னார்கள், இயன்ற வரைக்கும் நீங்கள் பின்பற்றுங்கள் அப்படின்னாங்க. அடிப்படையை பார்த்தா தானே இயன்றது இயலாததுன்னு பார்க்க முடியும். அடிப்படையே பார்க்கலையே. தூதரின் வரலாற்றின் புத்தகங்கள் யாராலும் எழுதாத அறிஞர்கள் இல்லை. அப்படி கட்டுக்கட்டா எழுதி வச்சிருக்கிறாங்க நிறைய, யாருமே படிக்கிறது இல்லை. உலக தலைவர்கள் எல்லாம் பார்த்து வியக்கிற அளவிற்கு வாழ்ந்த அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள். இன்னைக்கு உலகத்தினுடைய தலைவர்கள் எப்படி இருக்கிறான்? கேவலப்பட்டு இருக்கிறான். சமீபத்தில் வந்து செய்தியில ஜெஃப்ரி எப்ஸ்டீன் பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட அனைத்து நாட்டு தலைவர்கள், ஆள தகுதியற்றவர்கள், மனித சமூகத்தின் விரோதிகள், அவர்கள் எல்லாம் இந்த தூதரின் வாழ்வியலை ஒழிக்க துடிக்கிறார்கள். பார்த்திருக்கமா? படிச்சிருக்கமா? கோடான கோடிகளை செலவு செய்கிறார்கள். இஸ்லாமியன் இருக்கக்கூடாது, இஸ்லாம் இருக்கக்கூடாது, தூதரின் வழிமுறை உலகத்தில் பறைசாற்றப்படக்கூடாது என்று லட்சோபலட்ச கோடிகளை செலவு செய்கிற வக்கற்ற வாழ்வியலுக்கு தகுதியற்ற தலைவர்கள் இன்னைக்கு கேவலப்பட்டு இருக்கிறான் உலகம் பூரா. ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற ஒருவன் வெளியிடுகிற வீடியோ, பல ஆவணங்கள், உலகமே இன்றைக்கு தலைகுனிவில் இருக்கிறது. சர்வாதிகாரம் பிடித்த ஆட்சியாளரும், எதேச்சதிகாரம் செய்து கொண்டிருந்த ஆட்சியாளரும், ஜனநாயகத்தின் போர்வையில் மக்களை வாட்டி வதைக்கிற ஆட்சியாளரும் இன்றைக்கு தலை குனிந்து நிற்கிறார். நாடாளுமன்றங்களில் விரண்டு ஓடுகிறார் வெளியே. அவனெல்லாம் இந்த தூதரின் வாழ்வியலை ஒழிக்க ஆசைப்பட்டான். அதில் அடிபட்டு செத்தவர்கள் ஏராளம் முஸ்லிம்கள். 12 வயது சிறுவன் மதரசால அப்படி ஆலிம் படிச்சுட்டு பட்டம் வாங்கிட்டு வர்றான். ரயிலில் பயணிக்கும் போது வச்சு அடிச்சே கொண்டான். ஏன் கொண்டான்? நீ அல்லாஹ்வையா வணங்குகிறாய், தூதரையா பின்பற்றுகிறாய், சொல் ஜெய் ஸ்ரீராம். அடிச்சான், கொண்டான், செத்து போனான். பார்க்கிறோம் வரலாறு. அவன் எதிர்த்து நின்றான். சிறுவன் 12 வயசு தான். சொன்னானா? ஜெய் ஸ்ரீராம் சொன்னானா? சொல்லி செத்தானா? சொல்ல மாட்டேன் என்று செத்தான். ஏன்? அவன் படிச்சான் தூதரின் வரலாறை, திருக்குர்ஆனை படித்தான். நாம படிக்கலன்னா என்ன ஆகும்? படி அப்படின்னாலே நீ பயப்படுறான். படி, குர்ஆன் முதல்ல படி அப்படின்னு தான் சொல்லுச்சு. இக்ரா, படி. அல்லாஹ் அதைத்தான் சொன்னான். படிக்க சொன்ன சமுதாயம் படிக்க மாட்டேங்குது. அவன் ஏற்கனவே படிக்க விட மாட்டேங்கிறான். படிக்கிறதும் கிடையாது. 24 hours 1.5 வயசுல இருந்து சாக போற 97 வயசு வரைக்கும் ஒரே தேய் தான். இந்த விரல்ல ரேகையெல்லாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்னத்தான் அந்த உலகத்துல கன்றாவி பிடிச்ச ரீல்ஸ், எவ்வளவு அறிவு செய்திகள் இதுல கடக்கு. கோடான கோடி அறிவு செய்திகள் இருக்கிறது. மனிதனுக்கு அறிவை வளர்க்கிற செய்திகள் இருக்கிறது. எவ்வளோ ஆடுறா, அதை பார்க்கிறான். அவன் உன் தங்கச்சியா இருந்தா, உன் பொண்டாட்டியா இருந்தா, உன்னை பெற்ற தாயா இருந்தா பாப்பியா? வெக்கப்பட மாட்டேன், அசிங்கப்பட மாட்டேன், அடிச்சு மல்லு கட்ட மாட்டேன், விவாகரத்து செய்ய மாட்டேன். அத பாக்குற. யாரோ ஒருத்தி ஆடுறா பாக்குற. நமக்கு பேரு முஸ்லிம். அதுக்கு லைக், ஷேர், கமாண்ட். ரசூலுல்லாஹ் பத்தி படி அப்படின்னா தூக்கம் வருது. புக்கை எடுத்த உடனே சவுண்ட், புஸ்தகத்தை எடுத்த உடனே ஒரு கொரட்டை, தூக்கம்.
அதான் சகீனத் என்கிற அமைதி அப்படிம்பாங்க. சைத்தான் ஏற்படுத்துகிற அமைதி. ரசூலுல்லாஹ்வையா படிக்கிற நீ, சைத்தான் வந்துருவான், தூங்கு. அதே பேஸ்புக்கை பாரு, தூக்கம் வராது, போய்கிட்டே இருக்கும். எவ்வளவோ முயற்சி பண்றேன், தூங்கவே முடியல, தூங்க முடியாது. ஏன்னா அது சைத்தானுடைய பாதை. அல்லாஹ்வுடைய பாதை. 2 வசனத்தை எடுத்து படிங்க, 2 வசனத்தை எடுத்து அப்படி குர்ஆன் எடுத்து அப்படி உட்கார்ந்த உடனே உட்கார்ந்த இடத்துல புரட்டவும். நைட்டெல்லாம் ஒரே அசதியா. அதுதான் புஸ்தகத்தை எடுத்தோடனே தூக்கம் வந்துருந்துச்சு. புஸ்தகத்தை எடுத்தோடனே தூக்கம் வந்துடுது. புஸ்தகத்தை எடுத்தோடனே தூக்கம் வந்துடுது. பேஸ்புக் எடுத்தோடனே கன்றாவி பிடிச்ச முகநூலை எடுத்தோன்னு நினைச்சிட தூக்கம் வராது. வாழ்க்கையை பாழாக்குறோம்ங்க. வாழ்க்கையை மிகவும் பாழாக்குகிறோம். நம்முடைய வாழ்வியலை நஷ்டப்படுத்துகிறோம். நீங்க பேஸ்புக் பாருங்களா, அதுல என்ன செய்தி பதிவு பண்றீங்க? சமுதாயத்துக்காக பதிவு பண்றீங்களா? மார்க்கத்துக்காக பதிவு பண்றீங்களா? இல்ல மார்க்கத்துக்கு எதிரான கருத்துக்களை விவாதிக்கிறீங்களா? அதில் கண்டனம் தெரிவிக்கிறீங்களா? ஒண்ணுமே இல்லை. நான் எதையுமே போட மாட்டேன், ஆனா நான் பார்த்துக்கிட்டே போவேன். எதையாவது ஒண்ணு செய்யணும்ல, அதன் மூலமாவது ஒரு தாவா செய்யணும்ல, ஒரு கருத்தை பதிவு செய்யணும்ல. சமூக வலைதளம் என்பது ஒரு பெரிய பொக்கிஷம். உலகம் பூரா இஸ்லாத்தை சொல்ல முடியும். உலகத்தின் ஒரு கடைக்கோடியில் அமர்ந்து கொண்டு உலகத்திற்கே இஸ்லாத்தை சொல்ல முடியும். அதான் சமூக வலைதளம். அதுக்கு நம்ம பயன்படுத்துறோமா? சமூக தீமைகளை கண்டிக்க முடியும், அதற்கு நம்ம பயன்படுத்துறோமா? எதுக்குமே பயன்படுது. நேரங்கள் எல்லாத்தையும் வீணாக்கிட்டே இருக்கும். வரலாறு படிக்கிறதுல, குர்ஆன் படிக்கிறதுல, ரசூலுல்லாஹ் வரலாறு படிக்கிறதுல, நாம் அணுகி கொண்டிருக்கிற ஆவணங்களில் கூட தூதரின் வரலாற்றை பதிவு செய்வதில்லை. அப்ப நம்முடைய வாழ்வியல் எல்லாம் எப்படி இருக்கும்? முஸ்லிம்கள்லாம் தர்காவுக்கு போவாங்க, முஸ்லிம்கள்னா கந்திரி ஓதுவாங்க, முஸ்லிம்கள்னா பாத்தியா ஓதுவாங்க, முஸ்லிம்கள்னா தாயத்து போடுவாங்க, பத்தி பொருத்துவாங்க, சந்தனம் பூசுவாங்க, கல்கண்டு கொடுப்பாங்க, தேரோட்டம் ஊரோட்டம் எல்லாம் நடத்துவாங்க. அவங்க டவுரி வாங்குவாங்க, அவங்க வட்டி வாங்குவாங்க, அவங்க திருடுவாங்க, கொள்ளையடிப்பாங்க, கொலை பண்ணுவாங்க. உங்களுக்கு உங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கா தூதர் வந்தாரு? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய ரசூலை தேர்ந்தெடுத்தான். ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வத்தீனில் ஹக். நம்முடைய தூதரை நேர்வழியுடனும் சத்திய மார்க்கத்துடன் அனுப்பி வைத்தோம். உலகத்தில் வாழ்கிற இணை வைப்பவர்களுக்கு ஒப்பாக வாழ்வதற்காக என் தூதரை நான் தேர்ந்தெடுக்கவில்லை. ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார், என் தூதரை நான் எதற்காக தேர்ந்தெடுத்தேன்? அகில உலகை படைத்து பரிபாலிக்கிற அல்லாஹ்வாகிய எனக்கு சமமாக அற்ப சிலைகளை வைத்து வணங்குகிறானே, அவனுடைய வாழ்வியலை பின்பற்றுவதற்காக என் தூதரை நான் தேர்ந்தெடுத்தேன். ரப்பு கேட்கிறான், என்னை வணங்கத்தான் என் தூதரை தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்க சொல்லிதான் என் தூதர் 23 ஆண்டு காலம் பிரச்சாரம் செய்தார். சபா மலை குன்றின் மீது ஆரம்பித்த பிரச்சாரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய மடியில் மரணிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. மரணிக்கிற வரைக்கும் இருந்துச்சு. சாதாரண தூதரா? சாதாரண தலைவனா? சினிமா நடிகனா? திரைக்கு பின்னால் வேஷம் கட்டி ஆடுகிறானே அந்த சினிமா நடிகனா என் தூதர்? அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதர். படிங்க, தூதரின் வரலாறை படியுங்கள். இந்த கேவலம் பிடித்த திரைப்பட நடிகர் எல்லாம் கால் தூசிக்கு பெற மாட்டான், கால் தூசிக்கு பெற மாட்டான். இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள இளைஞர் எல்லாம் திரைப்பட நடிகனுக்கு பின்னால் சென்று கொண்டு அவனை தலைவன் என்று சொல்லுகிறாரே, இதை விட மாபெரும் அசிங்கம் வேற ஏதாவது இருக்குதா? தூதரை நம்பிக்கை கொண்ட ஒரு முஸ்லிம் ஒரு திரைப்பட நடிகனை பார்த்து தலைவன் என்று சொல்லுகிறாங்க. தலைவனாக தரிகட்டு திரைகளை தற்குறி அந்நிய பெண்களுடன் திரையில் ஆபாசம் ஆடுகிற ஒரு விபச்சாரத்திற்கு சொந்தக்காரன், ஏழைகளை சுரண்டி பிழைக்கிற ஒரு மனிதன், அவன் நமக்கு தலைவனா? நம் சமுதாயத்துக்கு தலைவனா? எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அசிங்கம். அல்லாஹ் கேட்பான்ல, நீ என் தூதரை பின்பற்றினியா இந்த திரைப்பட நடிகனை பின்பற்றினியா?
அங்க என்ன பதில் சொல்ல முடியும்? எனக்கு தூதரை பத்தி தெரியல. படிச்சிருக்கணும், நீ படிச்சிருக்கணும், நீ தெரிஞ்சிருக்கணும், நீ படிச்சிருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஏன் தெரியல உனக்கு? உலகத்தின் எந்த தலைவனுக்கு பதிவு செய்ய முடியாத அளவிற்கு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுடைய வரலாறு 5 லட்சம் நூல்கள் இந்த உலகத்தில் இருக்கு. 5 லட்சம் புத்தகங்கள் இருக்கிறது. நுணுக்கி 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 பதிவு செய்ய ஒரு தலைவர் அல்லாஹ்வுடைய ரசூல். அவர்கள் நின்றது, நடந்தது, உட்கார்ந்தது, பேசியது, படுத்தது, பயணித்தது, நெகத்தை வெட்டினது வரைக்கும், நெகத்தை வெட்டினது வரைக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு. ஒரு திரைப்பட நடிகனுக்கு அப்படி இருக்கா? யாருக்கு தலைவன்? முஸ்லிம் சமுதாயத்திற்கு கண்டவன்லாம் தலைவனா? அல்லாஹ்வுடைய ரசூல் தான் தலைவன். அதனால அல்லாஹ்வுடைய தூதருடைய வரலாறை படியுங்கள். தூதரின் வரலாற்றின் பிரகாரம் தங்களுடைய வாழ்வியலை அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை நோக்கிதான் நம்மை அழைக்கிறான். லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. என் தூதரிடத்தில் தான் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கு. உலகத்துல எவன்ட்டையும் கிடையாது. அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப தூதருடைய வரலாறை படிக்கிற பொழுதுதான் ஒரு முஸ்லிமாக வாழ முடியும், இம்மை மறுமை வெற்றியை அடைய முடியும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். இணையத்திற்குரிய எல்லாம் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய யூசுப் முஸ்லிம் ஜமாத்தின் சார்பாக நம்மால் இயன்ற வரைக்கும் பல்வேறு பணிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறோம். நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தில் ஜமாத்தினுடைய நிர்வாகத்திற்கு ஏராளமான பணிகளும் பணிச்சுமைகளும் இருக்கும் என்பதை அனைவரும் அறிந்ததுதான். அந்த அடிப்படையில் கடந்த வாரமே அறிவிப்பு செஞ்சோம். ரமலானுடைய ஒரு நாளுடைய நோன்பு கஞ்சி 5000 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. குறைந்த தொகையில் தான் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த ஆண்டு நிர்ணயம் செய்த அதே தொகை தான் இந்த ஆண்டு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால சகோதரர்கள், நம்முடைய ஜமாத்தில் காய்ச்சக்கூடிய கஞ்சிகளுக்கு நம்முடைய ஜமாத் மக்கள் தான் என்ன செய்யணும், பெரிய அக்கறை எடுத்துக்கணும். வெளியிலிருந்து சில பேர் கொடுத்தாலும் கூட, நன்மையை நாடி சில பேர் கொடுத்தாலும் கூட, தார்மீக உரிமை என்பது நமக்கு தான் இருக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நன்மையில் முந்திக் கொண்டு கஞ்சிக்கான தொகையை கொடுத்து ரசீது பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கஞ்சி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதை இப்போ சொன்னால் புரியாது. ரமலானுடைய மாதத்தில் முதல் நோன்பு நீங்கள் வச்சுட்டு நோன்பு துறக்கிறதுக்காண்டி இப்தார் நேரத்தில் உட்கார்ந்துருப்பீங்கல்ல, அப்போ தெரியும் அந்த கஞ்சியுடைய அருமை எவ்வளவு பெருசு, அது எத்தனை இதமானது, மனமானது, மனங்களை குளிர்விக்கக்கூடியது அப்படிங்கிறத ஒவ்வொரு நோன்பு நோட்டிருக்கிற முஸ்லிம்களும் உணர்கிற வகையில் அந்த நோன்பு கஞ்சியினுடைய தன்மை இருக்கும். அது ஒவ்வொருடைய வயிறுகளையும் அடையும் பொழுது அவர்கள் இறைவனை சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று புகழும் பொழுது, யாரெல்லாம் அந்த நோன்பு கஞ்சிக்காக தொகை கொடுத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பெரும் கூலியை வழங்குவான் என்பதை உங்களால் அந்த நாளில் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தபடியாக நம்முடைய ஜமாத்தின் சார்பாக ஏழைகளுக்கு உணவளிக்கிற காரியத்தை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இப்போ நேற்று வரைக்கும் 46வது நாள் தொடர்ச்சியாக ஒரு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அது நம்ம ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் ஜும்மாவுடைய வசூல் ஏழைகளுக்காக உணவளிக்கக்கூடியதுக்காக ஒதுக்கீடு செய்கிறோம். அந்த பொருளாதாரத்தின் அடிப்படையில் இப்போ கடந்த 46 நாளைக்கு மேலே ஓடிடுச்சு. இது 47வது நாள் இன்னைக்கு. இந்த ஜும்மாவுடைய வெளியில் துண்டு எழுந்து நிற்பாங்க. ஏழைகளுக்கு உணவளிக்கிறதுக்காக தான் இந்த வசூல் முழுவதும் செய்யப்படுகிறது. எது எதற்காக கொடுக்கப்படுகிறதோ அது அதற்காக செயல்படுத்தப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஏழைகளுக்காக கொடுக்கப்படக்கூடிய தொகை முழுமையாக ஏழைகளுக்கு உணவளிக்கப்படுகிறது. வீடு தேடி சென்று கொடுக்குறோம். தினந்தோறும் அவங்க வாங்கிட்டு போறதில்லை, வீடு தேடி சென்று அவர்களுக்கு கொடுத்துட்டு வர்றோம். அப்படின்னா சிரமங்களை மேற்கொண்டு தான் இந்த காரியம் நடைபெறுகிறது. அதனால வெளியில் அதுக்காக துண்டு ஏந்தி நிற்பாங்க. ஏழைகளுக்கு உணவளிப்பதற்காக உங்களுடைய பொருளாதாரங்களை தாராளமாக வழங்குமாறு கேட்டு என்னுடைய அறிவிப்பை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.